வணக்கம். நான் உங்கள் மேமோமன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் 65 இது எல்லாமே இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது சிக்கன் பிரியாணி மட்டும்தான். 65க்காக ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எங்கள் வீட்டு கிச்சனில் போய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மற்றதெல்லாம் ஒரு டீஸ்பூன். நம்மளுக்கு 1/2 கிலோவுக்கு ஹோல் கரம் மசாலா. வாங்க போகலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த சிக்கன் பிரியாணி செய்யும்போது நடுவில் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருக்கலாம். ஒரு சிக்கன் முக்கியமாக பார்க்கணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே கேடு, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு சிக்கன் பிரியாணி செய்யும்போது ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது ரெடி பண்ணலாமாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு கருகாமல் இதில் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் நடுவில் ஒரு 1-2 விஷயங்கள்லாம் விட்டுருப்பேன். அதை நம்ம சமைக்கும்போது அப்படியே பார்த்துக்கலாம். கேப்பில் விட்ட விஷயம்லாம் அப்படியே சொல்லிடலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா கரம் மசாலாலாம் ஃப்ரை ஆனதும் பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு வதக்கிட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை ஒரு 50% அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். வதக்கிட்டு மீதி 50% சிக்கனை போட்டு அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 50% இந்த ஆனியன் வதங்கணும். அது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனும் வதங்கிடும். சிக்கன் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் ஒரு 50% அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் சிக்கன் இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சிக்கனை போட்டுட்டு இதுக்கப்புறமேல இன்னும் ஒரு 50% அந்த ஆனியன் வதங்குற அளவுக்கு இந்த சிக்கனை நல்லா வதக்கணும். வதக்க நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதில்ல. ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரணும். அந்த தண்ணி வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். சில சிக்கன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த பிரியாணியில் இருக்க சிக்கன் ஒயிட் கலராக சக்கை மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் சேர்ந்துருக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள். அந்த பிரியாணி சிக்கன் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு திரும்பவும் நல்லா வதக்குறோம். இது சிக்கன் கிரேவி ரைஸ்க்காக எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு குழம்பு எடுத்து வச்சாச்சு. கறி, சிக்கன், உருளைக்கிழங்குலாம் போட்டு அந்த சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1-1.5 டேபிள் ஸ்பூன். ஏன்னா 2 கலந்து தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் போடுற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் நல்லா ஒயிட் கலராகவே இருக்கும். இது நான் அரைச்சி ஒரு 4 டேஸ் ஆகுது. ஆனால் கலர் மாறவே இல்லை. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் இதுக்குண்டான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அரைச்சோன்னா அந்த கலர் 1 வீக் ஆனாலும் நம்ம எப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் ஒன்றுமே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் இந்த டைமில் நம்ம போட வேண்டியது தான். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகாய் போட்டுடலாமா?
ஓகே. தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா போட்ட உடனே அந்த சூட்லேயே வந்து நல்லா வதங்கிடும் தக்காளி. லெமன் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த டைமில். தயிர் ஊற்றிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து எப்பயுமே. இப்போ தயிர், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த மசாலா தூள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கணும். இது வந்து தேங்காய் பால் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 கப் ரைஸுக்கு 3 கப் தேங்காய் பால் தண்ணி வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாமே. இப்போ வந்து இந்த மசாலா தூள்லாம் போட்டுடலாம். இந்த மசாலா தூள் போட்டதுக்கு அப்புறமேலு இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக ஒரு 5-6 நிமிஷம் வரையும் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருங்க. இது வந்து அடி கருகாது, ஏன்னா சிக்கனில் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலா தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கனில் போய் ஏறும்போது தான் அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் ஒரு கிரேவி பதத்துக்கு பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஒரு 6 to 7 நிமிஷம் கூட வதக்கலாம். இப்போயே பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு நல்லா ஒரு 40% அளவுக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள் வதக்கிறப்பயே. இந்த வதக்கும் போதே சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம வந்து பிரியாணியில் வந்து வெந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கரெக்டாக வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது அளவு தண்ணி கரெக்டாக இந்த ஒரு டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம வந்து உப்பு போட்டு செக் பண்ணிக்கணும். நல்லா இந்த டைமில் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ரைஸை வந்து சுத்தமாக வடிகட்டி இதெல்லாம் கொதி வந்தாவே போதும் நம்மளுக்கு. இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். இதை வந்து அப்படியே சுத்தமாக வடிகட்டி நம்ம இதில் வந்து ரைஸில் சேர்த்துக்கிறோம். இந்த கிரேவியில் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டு ரொம்ப ஹார்டாக கிண்டி விடக்கூடாது. ஏன்னா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கிண்டி விட்டோம்னா டக்குன்னு ரைஸ் வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையிறப்ப நம்மளுக்கு ரைஸ் நீட்டாக வராது. அதனால தான் சொல்லுவாங்க ரொம்ப ஜென்டிலாக கிண்டணுன்ட்டு. இந்த மாதிரி போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ரைஸை ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு ஒரு தம்மு ஒன்று போட போகிறோம். நல்லா ஒரு இரும்பு கல் இது மேலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இந்த கல் சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வைக்கிறோம். கல் சூடானதும் சிம்மில் வச்சு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்ப்போம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக புலபுலன்னு அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை ரைஸில். நல்லா நம்ம இந்த மாதிரி தம்மு போடுறதால கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.